அ நான் வந்து ஹசரத்தினுடைய ஈடுபாடு எனக்கு எப்பொழுது ஏற்பட்டது என்பது முதல்ல சொல்லுகிறேன். நான் வந்து ஹஜரத் வந்து ஆரம்ப காலகட்டத்தில தர்கா ஷெரீஃபில வந்து அமர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு மூத்த செட்டு ஹஜரத்தோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நாங்க காலேஜில படிக்கிறோம். படிக்கும்போது விடுப்புல வருவோம். வந்து அந்த சபையில உட்காருவோம். அவங்க ஒண்ணும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. பெரியவங்களா எல்லாரும் அவங்க சிரிச்சும் பேசுவாங்க. ரொம்ப சீரியஸாவும் பேசிக்குவாங்க. அந்த பேச்ச நாங்கலாம் உள்வாங்கிட்டோம். உள்வாங்கின பிறகு ஹஜரத்து மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஈர்ப்பு ஏற்படும்போது அவங்க வீட்ல தலைமடுத்துற வீட்டுக்கு டைம் கிடைக்கும்போது போவோம். நான் மட்டும் இல்ல, நான் வந்து என்னோட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போவோம். சில பேர் கன்டின்யூ பண்ண மாட்டாங்க. நான் கன்டினியூவா போய்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து என்னை பத்தி அதிகமா அவங்களுக்கு விளங்கிச்சா, விளங்கலையாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து ஜே.ஜே. சாதிக் அவர் ஒரு செட்ல உள்ளவர் தான். அவரு ரொம்ப ஹஜரத்துல ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. அவரு "ஏன் நீங்க ஏன் வரக்கூடாது? மிர்சா ஷெரீஃப்க்கு வந்து ஏன் ஹஜரத்துல பர்மிஷன் கேட்கக்கூடாது?" அப்படின்னு என்ன ஆர்வம் ஊட்டுனாரு. ஆர்வம் ஊட்டுனோனே எனக்கு அது வந்து அந்த ஆர்வத்துக்கு அ எனக்கும் ஆர்வமா தான் இருந்தது. நான் போயி ஹஜரத்துட்ட போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப அப்பதான் அவங்க என்ன பத்தி ஸ்டடி பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். "நீங்க வாங்க, மிர்சா ஷெரீஃப்க்கு வாங்க" அப்படின்னாங்க. நான் மிர்சா ஷெரீஃப்க்கு போக ஆரம்பிச்சேன். போக ஆரம்பிச்சேன். என்னுடைய லைஃப்ல நெறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நெறைய மாற்றங்கள். அப்போ அதுக்கு பிறகு மிர்சா ஷெரீஃப்க்கு பிறகு எல்லாரையும் உட்காத்தி வச்சு நெறைய பேசுவாங்க. அந்த பேச்செல்லாம் முதல்ல குறிப்பு எடுக்கல. பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள்லாம் சேர்த்து ஒரு செட்டா, அதாவது அவங்கள வச்சுட்டு ரொம்ப உயர்வான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அது எங்க லைஃப்க்கு இன்னை வரலும் அது உபயோகமா இருக்கு. அத பகிர்ந்துக்கணுங்கிறது தான் இப்போ என்னுடைய விருப்பமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தாலும் மனச பத்தியும், எண்ணங்கள பத்தியும் தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அதாவது உங்க மனச கட்டுப்பட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாமே கட்டுப்படும். அப்படிங்கிற ஒரு கோணத்தில அவங்க நெறைய பேசியிருக்காங்க. அதுக்கு நெறைய சொல்லுவாங்க. அதாவது தாட் ஹேபிட். தாட் ஹேபிட் எப்படி இருக்கோ, அப்படித்தான் உங்க வாழ்க்கை இருக்கும். தாட் ஹேபிட்னா என்ன? அப்படின்னா என்ன? நீங்க நெனச்சு பார்க்குறது தான் அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா, அந்த நினைப்புல எப்படி நினைக்கிறீங்க? அப்படிங்கிறது இப்போ உதாரணமா ஒரு காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு வேலை வேணும். வேலைய தேடுறாருன்னு சொன்னா, அந்த வேலை தேடுறத அவர் வந்து எப்படி தெரியுமா வச்சுக்கணும்? பர்னிங் டிசையரா வச்சுக்கணும். பர்னிங் டிசையர்னா, அதாவது ஒரு நெருப்பு மாதிரி எனக்கு வேலை வாங்கியே தீருவேன். அப்படிங்கும்போது அவர்ட்ட மனக்கட்டுப்பாடு கொண்டு வர்றாரு. அந்த மனக்கட்டுப்படும்போது தான் அவருக்கு அது கிடைக்கும். மனக்கட்டுப்படாம மறுபடி ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசிக்கிறது, அது பண்ணுறது. என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு திரண்டு வந்த அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது சிதறிடும். சிதறினோனே அது ஒன்றாகாது. அந்த மேட்டர் ஓவர் ஆயிடும். மறுபடியும் நீங்க வந்து மறுபடியும் மனச திரண்டு கொண்டு வருவீங்க. அப்போ ஒண்ணு ட்ரை பண்ணுவீங்க. அப்போ கிடைக்கும். புரியுதா? உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கிடைக்காது. இது 2க்கும் உள்ள வித்தியாசத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நான் சொல்றது. அப்படின்னு அஜர் சொல்லுவாங்க. நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம் வெற்றியும், தோல்வியும் ஏதோ நமக்கு இல்ல. நம்மோட இதில உள்ளது, நம்மோட இதில உள்ளதுன்னு நெனைப்பாங்க எல்லாரும். அது கிடையவே கிடையாது. உங்களோட முயற்சியில தான் கோளாறு இருக்கு. உங்க முயற்சியில அதாவது ஒண்ணு தோல்வி ஆயிடுச்சு, நீங்க நெனச்சது கிடைக்கலன்னா, திரும்ப வந்து உங்கள ஃபர்ஸ்ட்டு சுயபரிசோதனை பண்ணணும்பாங்க. நீங்க சுயபரிசோதனை பண்ணிட்டு அடுத்த தடவ போனீங்கன்னா சக்சஸ் ஆயிடும். பண்ணி அத ஆக்சுவலா நான் சொன்னத கேட்டீங்கன்னா, நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அத வாக் ஆஃப் லைஃப்ல டெய்லி அது மாரி கொண்டுகிட்டு வரணும். அதுக்கு அதே மாரி உள்ள சூழ்நிலை நாகூர்ல அ அமைய மாட்டேங்குது எல்லாருக்கும். ஸ்கேட்டர்ட் அதாவது சொல்ற மாரி சிதறும் அறிவுகள் தான் இங்க நெறையா இருக்குது. அந்த சிதறின அறிவுக்கடையிலேயே வந்து நம்மள பக்குவப்படுத்தி கொண்டுகிட்டு வர்றாங்க. வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு முதல்ல வரணும். அது வந்துச்சு, அது கிட்ட அவங்ககிட்ட போணும். அது நெறைய பெத்துக்கிட்டோம். அதில ஒண்ணும் சந்தேகம் இல்ல. இப்போ நான் சில குறிப்புகள் வச்சிருக்கேன். அத ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு சொல்றேன்.
நீ உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் ஏற்று நடக்க முடிஞ்சால் நம்ம ஏற்று நடந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.